நேயர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. காதலை சொன்ன கவின், சிவராமன் குடும்பத்தை மயக்கிய மகேஷ். கெட்டிமேளம் சீரியலில் இன்று கெட்டிமேளம் சீரியலில் தியா தன்னை கொடுமைப்படுத்துவதாக துளசிக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்புகிறாள். அதனை கேட்டுவிட்டு கடும் அதிர்ச்சியடையும் துளசி உடனடியாக தியாவை அழைத்து வர வேண்டும் என முடிவு செய்கிறாள். இதனையடுத்து என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் 1 மணி நேர மெகா தொடர் கெட்டிமேளம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி துளசியை ஃபாலோ செய்கிறாள். அவளை பஸ்ஸில் ஓய் பிங்க் கலர் புடவை என்று கூப்பிட்ட நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். அதாவது துளசி திரும்பி பார்த்து என்ன என்று கோபப்பட, என் அத்தை பொண்ணு கமலி மாதிரி இருந்தது, அதான் கூப்பிட்டேன் என்று சொல்லி சமாளிக்கிறாள். இதனையடுத்து துளசி அங்கிருந்த லேடி போலீஸ் ஒருவரிடம் அவன் என்கிட்ட வம்பு செய்கிறான் என்று மாட்டிவிட்டு சொல்கிறாள். அடுத்து அந்த லேடி போலீஸ், தம்பி நீங்க எம்எல்ஏ பையன்தானே என்று சொல்லி கேட்கிறான். அவங்க என் அத்தை பொண்ணுதான் என்று சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். அடுத்ததாக சிவராமன் மற்றும் லட்சுமி என இருவரும் மகேஷை பார்க்க வந்திருக்கின்றனர். அவன் எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்பவன் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். மகேஷும் அஞ்சலியை முதன்முறையாக காலேஜில் நான் பார்த்தேன், ரொம்ப பிடித்து போச்சு, எனக்கு குடும்பம்னு யாரும் இல்லை, அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறேன், எனக்கும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழுகிற வாய்ப்பு கிடைக்கும் என்ன. அப்போது மகேஷுக்கு நன்றி சொல்வதற்காக 10 பேர் கம்பெனிக்கு வருகின்றனர். இதையெல்லாம் வைத்து சிவராமன் லக்ஷ்மி இருவருக்கும் மகேஷ் மீது நல்ல புரிதல் உருவாகிறது. இதனையடுத்து வீட்டுக்கு போய் பேசிட்டு நல்ல முடிவாக சொல்வதாக சொல்லி வருகின்றனர். மறுபக்கம் அஞ்சலி கல்லூரி நூலகத்தில் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கொண்டே எதையோ எழுதி கொண்டிருக்கிறாள். அங்கு வந்த கவின் தனது மனதில் இருக்கும் காதலை சொல்கிறான். ஆனால் அஞ்சலி இதை எதுவும் கேட்காத நிலையில் போன் வந்ததும் வீட்டுக்கு கிளம்புகிறாள். அவளிடம் நான் சொன்னதை கேட்டியே என்று கவின் கேட்க அஞ்சலியும் அவசரத்தில் தலையாட்டி விட்டு கிளம்பி செல்கிறாள். அடுத்ததாக பாலமுருகன் தட்டை தட்டி எல்லாரையும் கூப்பிடுகிறான். இதையடுத்து எல்லாரும் ஒன்று கூட மகேஷ் நல்ல பையனாகத்தான் தெரிகிறார், எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு என்று சொல்கிறான். இதை கேட்டதும் ரகுராம் மற்றும் கேசவன் ஆகியோர் அப்போ உடனே கல்யாணத்தை வச்சிடலாம் என்று சொல்கின்றனர். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.